வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ கடந்த 2-3 நாட்களாக ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு. என்ன வீடியோ தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் அடங்கிய ஒரு திமுகவுடைய போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. ஒரு பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய மண்ணை தூக்கி அந்த போஸ்டரில் அடிக்கிறது, தன்னுடைய காலணியை கலட்டி வீசி எறிகிறது, இது மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டி. அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் 3 நாட்களாக அந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் மெட்ரோ ரயில் தூண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூணில் எம்கே ஸ்டாலினுடைய போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்துச்சு. அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு வந்த ஒரு வயதான தாயார் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டும் விதமாக செருப்பை எறிந்து மண்வாரி தூற்றிய காணொளி சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆனிச்சு. பெண்கள், குழந்தைகள், வயது முதியவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத ஒரு கேடுகெட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் மீது பொதுமக்கள் இவ்வளவு கோபமாக தான் இருக்காங்க, இவ்வளவு கடுப்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும்? இதை சுய பரிசோதனை செஞ்சுருக்கணும். ஏன் பொதுமக்கள் இவ்வளோ கோபமாக இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன மிஸ்டேக் நடந்துச்சு, எப்படி இதிலிருந்து நம்ம வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு சுய பரிசோதனை செஞ்சுருக்கணும். ஆனால் அப்படி பண்ணாமல் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஷேர் பண்ண கன்னியாகுமரி மாவட்ட இளைஞர் ஒருத்தர் பிரதீஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞரை கைது செஞ்சுருக்காங்க காவல்துறை. அது மட்டும் இல்லாமல் அந்த மூதாட்டியை கைது செய்ய தேடி வராங்க அப்படின்னு அண்ணாமலை பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அந்த பாட்டி மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வழக்கு கொடுத்தது யாரு தெரியுமா? அவர் சொல்றாரு அண்ணாமலை. யாருன்னா, விருகம்பாக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜா தான் வழக்கு கொடுத்திருக்காரு. கனிமொழி அவர்கள் பங்கு பெற்ற ஒரு கூட்டத்தில் பெண் காவலரிடம் பாலியல் அத்துமீறல் செய்த திமுகவினருக்காக காவல் நிலையத்துக்கே போய் பஞ்சாயத்து செய்த கேவலமான வரலாறு கொண்டவர் தான் இந்த பிரபாகர் ராஜா. அண்ணாமலை அவருடைய பதிவில் இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு. கனிமொழி அவர்கள் கூட்டத்தில் பெண் காவலரிடம் பாலியல் அத்துமீறல் செய்த திமுகவினருக்காக காவல் நிலையத்துக்கே போய் பஞ்சாயத்து செய்த கேவலமான வரலாறு கொண்டவர் தான் பிரபாகர் ராஜா. அவர் தான் அந்த மூதாட்டி மீது வழக்கு கொடுத்துருக்காரு. உங்கள் ஆட்சியில் பாலியல் பலாத்காரம் செய்கிறவெல்லாம் வெளியே சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்க சமூக வலைதளத்தில் விமர்சனம் செய்பவர்கள் பின்னால் தெரிய வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு ரொம்ப ஆவேசத்தோட அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. அதனால் கைது செய்யப்பட்ட அந்த பிரதீஷ் அப்படிங்கிற அந்த இளைஞரை உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னும், வயதான தாயார் மீதான வழக்கையும் கைவிட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு. இந்த பதிவு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போ சமூக வலைதளத்தில் திமுகவினர் பாஜகவினர் இடையே பெரிய டிபேட் நடக்குது. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.